ஏண்டி அறிவு கட்டவளை, அறிவு இருக்கு அவளுக்கு? மூளை பைத்தியங்கிட்டையும் முடிச்சிருச்சான். தங்கம் போல 3 குழந்தைகளை விட்டு போட்டு பேஸ்புக்ல ஒருத்தன் பழகினான்னு சொல்லி அவன் பின்னாடி ஓடுனியே, எத்தனை நாளைக்கு வச்சு உன்னை பாத்துருவான்? உன்னை வச்சு எத்தனை நாள் பாத்துருவான்? ஏண்டி இப்படி 5 நிமிஷம் சுகத்துக்காக குழந்தைகளை மணிமணியா இருக்கிற குழந்தைகளை விட்டு ஓடுறீங்க? புருஷன்கிட்ட இல்லாத அந்த அதிசயம் என்னடி இருக்குது அவன்கிட்ட? எத்தனை நாளைக்கு ஒன்று வச்சு பார்ப்பான்? அவன் பொண்டாட்டி வந்து தேட வரைக்கும் தான். அவன் பொண்டாட்டி வந்து தேடி அவளை கூட்டிட்டு போயிட்டா நீ நடு ரோட்ல கிடப்ப. நீ நடு ரோட்ல இருப்ப. உன் புருஷனும் உன்னை சேர்த்திக்க மாட்டான். உன் குழந்தையும் உன்னை அம்மானு மதிக்காது. நீ சாக வரைக்கும் நடப்பணமா தெரியல. நீ சாக வரைக்கும் நீ ஒரு அசிங்கமான ஜென்மமா, அருவருப்பான ஜென்மமா நீ தெரியல. உண்மைதான் நான் சொல்றேன். உனக்கு அறிவு இருந்தா, மூளை இருந்தா, உன் குழந்தைகளை விட்டுட்டு இதாண்டி சொல்றாங்க. வடகிழக்குல பொம்பளைங்க போகாதீங்க 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 படிச்சு நம்மளுக்கெல்லாம் புத்தியை உரைக்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம கேட்கிறோமா? வடகிழத்துக்கு போறோமா, வீடியோ போடுறோமா, 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோமா, பாட்டு பாடுறோமா, அதோட நிறுத்திட்டு பிடிச்சா வந்து நல்லபடியா வீடியோ போடு, பிடிக்காட்டி உன்னோட ஐடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூடிட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு போ. அது உட்பட்டு எதுக்கடி இப்படி போய் கொழுப்பெடுத்து வெறி பிடிச்சி தெரியுறீங்க? ஆம்பளைகளுக்கு வெறி பிடிச்சி தெரியுறீங்க. ஆம்பளைகளுக்கு வெறி பிடிச்சி தெரியாதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற புருஷன்மார்களும் அவங்களும் ஆம்பளைங்க தான். உங்க வீட்டுல இருக்கிற புருஷங்களும் அவங்களும் ஆம்பளை தான். அவங்க கிட்ட இல்லாத வேற எதுவுமே யாருக்கிட்டையும் இல்லை. எல்லா ஆம்பளையும் எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி தான். உலகத்துல படிச்ச மனித உறவுகள் எல்லாமே, மனித பிறப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே தான். வித்தியாசம் எங்கேயுமே இருக்காதடி. அறுவட்ட மூதேவி போகாதீங்கடி. இப்படி புடுத்து போய் குழந்தைங்க இப்படி போட்டு கொழுப்பெடுத்து போகாதீங்க. வீணா தெருவுல நிப்பீங்க, நடு ரோட்ல நிப்பீங்க. சரியா? அறிவு இருந்தா போகாதீங்க. இனிமேல வீட்டுல இருக்கிறவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி யூடியூப் போகாதீங்க, இன்ஸ்டாகிராம் போகாதீங்க, பேஸ்புக் போகாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க பெரியவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க. உன்ன மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. நாங்களும் தான் வீடியோ பண்றோம். எங்க வேலை என்னமோ வெட்டிடுமோ அதை பார்த்துட்டு போறோமா, வீடியோ போடுறோமா, 4 பாட்டுக்கு மூஞ்சி காட்டுறோமா, நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துடுறோம். அதோட நம்ம வேலை முடிஞ்சு வெளியே வந்துடுறோம். 4 பேர் பாக்குறோமா, சிரிக்கிறோமா, அதோட வெளியே வந்துடுறோம். ஆனா உங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில பொம்பளைங்க என்ன பண்றீங்கன்னா, வலைதளமே உங்களுக்காக தான் பயன்படுத்திக்கிறீங்க. அசிங்கப்படுத்துறதுக்கு, கேவலப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்திக்கிறீங்க. போங்கடி கழுதியும் பண்ணி வாங்கி மேய்ங்கடி. போய் வீட்டுல இருக்கிற புருஷனை போய் பாருங்க. புருஷனையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு இடப்பட்ட நேரத்துல போர் அடிக்குது, மன சங்கடமா இருக்குது அப்படிங்கிற பொம்பளைங்க உள்ள வர்றது போய் ஆள் பிடிக்கிறதுக்காகவே வலைதளத்துக்கு பாருங்க. ஏண்டி சி கேவலமா இருக்குது. நீங்களும் பொம்பளைங்க, நாங்களும் பொம்பளைங்கன்னு சொல்றது கேவலமா இருக்குது. போங்க கழுதையும் பண்ணி வாங்கி மேய்ங்க. போங்க.